திமுக செயற்குழு கூட்டத்தை முன்னாள் மத்திய அமைச்சர் அழகிரி புறக்கணித்திருப்பதன் மூலம் அக்கட்சியின் உட்பூசல் மேலும் அதிகரித்துள்ளது. இலங்கை பிரச்சினையை முன்வைத்து மத்திய அமைச்சரவையில் இருந்தும் காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தும் விலகுவதாக திமுக அறிவித்தது. இதுகுறித்து தன்னுடன் கட்சி தலைமை ஆலோசிக்கவில்லை என்ற அதிருப்தியில் இருந்த அழகிரி பிரதமர் மன்மோகன் சிங்கை தனியாக சந்தித்து ராஜினாமா கடிதம் கொடுத்தார். அதைத் தொடர்ந்து மத்திய காங்கிரஸ் அமைச்சர்கள் சிதம்பரம், வாசன் ஆகியோரையும் சந்தித்து பேசினார். இப்பிரச்சினையில் தனது மனக்குறைகளை திமுக தலைவரும் தனது தந்தையுமான கருணாநிதியை ஞாயிறன்று நேரில் சந்தித்து அழகிரி விளக்கியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் திங்களன்று திமுக செயற்குழு கூட்டம் நடக்க இருந்த நிலையில் அதை புறக்கணித்துவிட்டு விமானம் மூலம் திடீரென்று மதுரை திரும்பினார் அழகிரி. தனக்கு உடல்நலம் சரியில்லாததால் செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்றும் எல்லா உறுப்பினர்களும் இக்கூட்டத்தில் பங்கேற்பதில்லை என்றும் அழகிரி கூறினார். உடல்நலம் சரியில்லை வந்துட்டேன். செயற்குழுல எல்லாரும் போய் கலந்துக்கிட்டு இருக்காங்களா? செயற்குழுல மொத்தம் 100 பேர் தான் வச்சுக்க, 100 பேர் கலந்துட்டு இருக்காங்க. அமைச்சர்கள் சிதம்பரம், வாசன் ஆகியோருடன் நடந்த சந்திப்பு குறித்து கேட்டபோது தனது நண்பர்கள் என்ற வகையில் அவர்களுடன் பேசியதாக அழகிரி பதிலளித்தார்.